வணக்கம் மக்களே. டெய்லி சமைச்சு போர் அடிச்சு ஒரு கட்டத்தில் என்ன சமைக்கிறதுனே புரியாம குழம்பி போயிருக்கும் போது நமக்கு சிம்பிளா கை கொடுக்கறது கீ ரைஸ் தான். வாங்க கீ ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அதுல தண்ணி ஊற்றி 30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ப்ரெஷர் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு சூடான பிறகு 15 முந்திரி 15 உலர்ந்த திராட்சை சேர்த்து வறுத்துக்கணும். அத நெய்யிலிருந்து வடிகட்டி எடுத்து தனியா வச்சுக்கணும். அதே பாத்திரத்துல நறுக்கிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு அதையும் வடிகட்டி எடுத்து தனியா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி இலை 1, 1.5 இன்ச் லவங்கப்பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஜாதி பத்திரி, 1 அன்னாசி பூ, 2 பச்சை மிளகாய் நறுக்கியது போட்டு மணம் வரும் வரைக்கும் வறுக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை வடிகட்டி எடுத்து இதுல சேர்த்துக்கணும். குக்கர்ல இருக்க எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். 2.25 கப் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடிக்கலாம். 1 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஆவி போன பிறகு குக்கரை திறந்து கீ ரைஸை பரிமாறலாம். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் முந்திரி திராட்சையும் மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த கீ ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.